ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? சுஷி இன் சீ அட்வென்ச்சர் வித் கிட்ஸ். ஓகே குட்டி சுட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாமா? இங்க மீனாக்கா ஹனாக்காவோட 7-8 குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் சீ அட்வென்ச்சர் போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணாங்களாம். மீனாக்கா தனியா இந்த மாதிரி நிறைய தடவை போயிருக்காங்க. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போறது. சரின்னு போலான்னு ட்ரை பண்ண சோன்னு மழையா. எல்லாரும் அம்பிரல்லா, எல்லாருமே பேக் பேக்ல எல்லா திங்ஸும் மீனாக்கா சொன்ன மாதிரி ரெடியா எடுத்து வச்சிருந்தாங்களாம். அதனால அம்பிரல்லாவை பிடிச்சு அந்த ஃபாரஸ்ட்குள்ள நடந்துட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்துல மழை போயிடுச்சான். அப்புறம் பார்த்தா சோமண்ணா வந்து பாத்துட்டா எவ்வளவு அழகான மேஜிக்கல் வாட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ இந்த மேஜிக்கல் வாட்டர்ஸ் நைட் ஆனா க்ளோயிங்கா ஆகி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருமா. அதை பார்த்தோன்னே எல்லா குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாச்சு. சரின்னு அந்த ஆத்தையும் கடந்து போனாங்க. அங்க போனோன்னா மீனாக்கா சொன்னா, இதுதான் நம்ம போக வேண்டிய மேஜிக்கல் ஷிப். இதுல எல்லாரும் ஏறிட்டோம் அப்படின்னா இது அழகா நம்மள கூட்டிட்டு போகும் மேஜிக்கல் சீக்குள்ள. அப்போ நம்ம நைட் அங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறத பாக்கலாம் அப்படின்னு மீனாக்கா சொன்னா. இதுல வந்த 12 குழந்தைங்கள்ல நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. ஆஹா, நம்ம எப்படி போறது, போலாமா வேண்டாமா, மழை வேற பெய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாதி பேர் திரும்பி போயிட்டாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பேரு மீனாக்காவோட அந்த அட்வென்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள நம்பி எல்லாரும் ஏறிட்டாங்க. அதுல ஹனாக்காவும் போயிட்டாளா. அந்த க்ளோயிங் வாட்டர், சீ வாட்டர் அவ்வளவு க்ளோயிங்கா இருந்துச்சா. ஷிப்பு அதுக்கு மேல தடபுடலா இருந்துச்சா. ஆனா இது ஒரு மேஜிக்கல் ஷிப் தான். நம்ம உண்மையா ஒரு ஷிப்புக்கு போகணும் அப்படின்னா ஒரு சின்ன படகுல போய் தான் அங்க நடு கடல்ல நிக்குமா அந்த பெரிய ஷிப்பு. கொஞ்ச தூரம் வரையும் அங்க போனா மட்டும்தான் அந்த மேஜிக்கல் ஷிப்ல நம்ம ஏற முடியும். சரின்னு குழந்தைங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் போட்ல போயிட்டாங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸே த்ரில்லிங்கா இருந்துச்சா. அப்புறம் கொஞ்ச தூரம் போனோம்னா அங்க அழகா இவங்களுக்காக ஒரு மேஜிக்கல் ஷிப் இருந்துச்சு. அந்த ஷிப்ல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், எல்லாமே ரெடியாவும் இருக்கும். சரின்னு அந்த ஷிப்ல எல்லா குழந்தைங்க ஏறிட்டாங்களா. ஏறினோன்னு அவங்கள வார்ம் வெல்கம் பண்ற மாதிரி அந்த மேஜிக்கல் ஷிப் என்ன பண்ணுச்சு, லேண்டன் லைட்ஸ், அதாவது என்ன கலர் விளக்குமா போட்டு அந்த ஷிப்பையே ரொம்ப க்ளோயிங்கா அழகா காமிச்சிச்சு. குழந்தைங்க எல்லாம் ஏறி கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படின்னு தான் தோணுச்சு மீனாக்கா, ஹனாக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு குழந்தைங்க எல்லாம் நீங்க மேல விளையாடுங்கன்னு சொல்லிட்டு மீனாக்காவும் ஹனாக்காவும் என்ன பண்ணாங்க, அந்த ஷிப்போட பேண்ட்ரிக்கு போய் அங்க என்னென்ன திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருந்தாங்க. மீன்வைல் அந்த குழந்தைங்க எல்லாம் மேல நின்று டால்பின்ஸ் குதிக்கிறது, ஸ்கையோட ஸ்டார்ஸ், எல்லா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் எல்லாம் பாக்குறதுன்னு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மீனாக்கா டிசைட் பண்ணா, நம்ம வந்து இங்க நிறைய சீல் இருக்கு இல்லையா, சோ நிறைய சீ வீட்ஸ், அதாவது கடல் பாசுகள் நிறைய இருக்கும். அதனால நமக்கு பிடிச்ச டிஷ்ஷான சுஷி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கா டிசைட் பண்ணா. சரின்னு ஹனாக்காவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிக்கிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, ஷிப்போட பேண்ட்ரிக்கு போய் கீழ்த்தளம், பேஸ்மெண்ட் ஃப்ளோர் அங்க வந்து ஓப்பனா இருக்கும் கொஞ்சம். சோ அந்த இடத்துல இருந்து கடல் பாசி ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. வந்தோன்னு பேண்ட்ரிக்கு வந்துட்டு அதுக்கு என்னென்னலாம் இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு ஃபுட் ஷெல்ஃப்ல அவங்க பாத்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த கிளாஸ்ல கடலுக்குள்ள உயிரினங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படியே இருக்கும் போது ஹனாக்கா என்ன பண்ணா, மீனாக்கா சொல்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் எழுதிக்கிட்டா. எல்லாமே அந்த ஷிப் பேண்ட்ரியில இருக்கான்னு செக் பண்றதுக்காக. ஸ்டிக்கி ரைஸ் வேணும், அதுக்கப்புறமா ரோல் பண்றதுக்கு ஷீட்ஸ் வேணும், சீ வியர்ட்ஸ் வேணும், அப்படின்னு சாலமன் ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்கிரீடியன்ஸுமே அவன் எழுதிட்டா. அந்த டைம்ல ஹனாக்கா என்ன பண்ணாங்க, இன்கிரீடியன்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. மீனாக்கா போய் ஸ்டிக்கி ரைஸ் எடுத்து 8 பேர் இருக்கும், அப்போ ஒரு ஆளுக்கு 1 கப்புன்னு சொல்லிட்டு 8 கப்புக்கு மெஷர் பண்ணி அந்த ஸ்டிக்கி ரைஸை ஸ்டீம் பண்ணி அதை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சீ வியர்ட்ஸும் அவங்க ஃப்ரெஷ்ஷா கலெக்ட் பண்ணி இருந்தாங்க இல்லையா, அந்த சீ வியர்டை எடுத்து அது மேல அந்த ஸ்டிக்கி ரைஸ் நல்லா அழகா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாமே சுட பண்ணணும். சூடா பண்ணாதான் அந்த சீ வியர்ட்ஸ்ல உள்ள குட் பாக்டீரியா எல்லாமே நம்ம கட்டுக்கு போகும். சோ சூடா அந்த சீ வியர்ட் ஷீட்டை பரப்பி அதுல ரைஸ் எல்லாம் நல்லா தேய்ச்சி பரப்பி ஸ்லிம்மா பண்ணி, ஏன்னா அது மேல நீங்க நிறைய சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் வைக்கணும். அப்புறம் சில பேருக்கு வந்து எக் பாயில் பண்ணி அதை பீட் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்றது பிடிக்கும், சில பேருக்கு மீட் யூஸ் பண்றது பிடிக்கும். ஆனா இப்ப இவங்க சீல இருக்கனால இவங்களுக்கு நிறைய ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ் கிடைக்கும் இல்லையா. அதுலயும் இந்த சாலமன் ஃபிஷ் இருக்கே, ஆரஞ்சு கலர்ல, அது அவ்வளவு விட்டமின்ஸ் நிறைஞ்சதா. சரி, அவங்களுக்கு தான் அந்த ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இல்லையா. சோ அவங்க அன்னைக்கு பண்ணது வந்து ஃபிஷ் வச்சுதான் பண்ணிருந்தாங்க அந்த சூஷிய.
ஸோ இவங்க தேவையான ஃபிஷ் எடுத்துக்கிட்டாங்க, சால்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நல்லா கட் பண்ணிட்டு குக்கும்பர்ஸ், கேப்சிகம், என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம், டொமேட்டோஸ் அதெல்லாமே நல்லா சாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க சீவியர்ட்ல ரைஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அது மேல ஒவ்வொரு லேயரா அவங்க ட்ரெடிஷ்னல் மெத்தட் படி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை ரோல் பண்ணி நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா, அதனால பைட்டுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஷேப்லயே அவங்க ரோல்ஸை கட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவ்வளவு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்களாம். சூஷி மட்டும் எப்படி பத்தும், அது கூட மீசோ சூப் வேணும் இல்லையா, அதனால ஃபிஷ்ஷை வச்சு அவங்க ஒரு சூப் பண்ணியிருந்தாங்க. அதுலயும் ஆட் பண்ண நிறைய வெஜிடபிள்ஸ் அவங்க சேர்த்திருந்தாங்க. அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே எப்பொழுதுமே ஹெல்த்தியா இருக்க மாதிரியும் நியூட்ரிஷியஸா இருக்க மாதிரியும் தான் மீனாக்கா செலக்ட் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அது ஒரு ஷிப் மாதிரி இல்லாம அழகா ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ட்ரேல வச்சு செட் பண்ணி என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ அதுக்கு சைட்ல ஒரு கப்ல சூப்பு, ஒரு கப்ல சூஷி, சாப்ஸ்டிக் எல்லாமே வச்சு பக்காவா கொண்டு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்தாங்களாம். எல்லாரும் பயங்கர பசியில இருந்தாங்களா, சரியா சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சா. அந்த டிராவல் அட்வென்ச்சருக்கும் நைட் ரெயினுக்கும் சுட சுட சாப்பாட்டுக்கும் வாவ் சூப்பரா இருந்துச்சா. அது மட்டும் இல்லாம மீனாக்கா சொன்னாங்களா, இந்த சூஷில நான் என்னென்னலாம் சேர்த்திருக்கேன், அதுல என்னென்னலாம் நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு விட்டமின்ஸ் இருக்கு, அதுவும் இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறதுனால எவ்வளவு நல்லதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம ஃப்ரெஷ்ஷா எங்கேயுமே சாப்பிட முடியாது. சோ எல்லாரும் பொறுமையா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு வழியா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னு, அது ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் இல்லையா, அதனால எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோட சிட் சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கடலுக்குள்ள இருந்து வெளியில பார்த்து எப்படி இருக்கு, மழைலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து சிட் சாட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். கொஞ்ச நேரம் ஆக அவங்க வீட்டுக்கு போற டைம் வந்தோன்னு அந்த மேஜிக்கல் ஷிப் என்ன பண்ணுச்சு, அவங்களை கொண்டு வந்து அழகா கடல் ஓரமா விட்டுருச்சான். அவங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, அதனால அது அழகா கடல் ஓரமா விட்டோன்னு எல்லா குழந்தைங்களும் ஜாலியா இறங்கி ஓடி போயிட்டாங்களா அவங்க வீட்டுக்கு. ஓகே குடிச்சுட்டீஸ், இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு, நம்மளும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நிறைய நியூட்ரிஷியஸா இருக்க பொருள் எல்லாம் சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஹெல்த் ஸ்ட்ராங்கா இருக்கும், இம்யூனிட்டி பவரும் க்ரோ ஆகும். புரிஞ்சுதா? ஓகே குட்டிச்சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.